Zoom boom bam அனைவருக்கும் சுகப்பிரசவம் சுகப்பிரசவம் வீபேக் அதுக்குள்ள டிப்ஸ். நிறைய பேருக்கு 9 மாசம் ஆச்சுனாலே ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க, இல்லனா நடக்காத, படி ஏறாத, உடம்பு அசைக்காத அப்படி இப்படி சொல்லி சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்காங்க. அதுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதுதான் நம்மளோட பின்பா. இப்படி தான் படுத்திருப்பாங்க. அம்மாவோட தலை அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குது. ஸோ இந்த இடம் தான் வந்து குழந்தை பிரசவ வலி வந்து வருது. இங்கேருந்து இது வரைக்கும் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கும். 15 சென்டிமீட்டர்னா அரை அடி இருக்கும். சரிங்களா? இங்கேருந்து வெளியில் வருது. ஸோ இந்த அரை அடி குழந்தை வந்து ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ இந்த கர்ப்பப்பை மாத்திரம் அமுக்கி குழந்தை வெளில வரப்போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் அதுவே 9ஆவது மாதத்துலேருந்து இப்படி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தை தலை கொஞ்சம் இங்கே தட்ட இந்த இடம் வந்து லைட்டாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து 37 வாரத்துலேருந்து கொஞ்சம் திறக்க ஆரம்பிச்சிடும். அது திறக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. 15 சென்டிமீட்டர் இருக்குது, 10 சென்டிமீட்டர் ஆகும், 8 சென்டிமீட்டர் ஆகும், 6 சென்டிமீட்டர் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து ஹெட் ஃபிக்ஸ் ஆகும். நம்ம படுத்தே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இயற்கை கிராவிட்டி ஒரு ஆப்பில் போட்டால் கீழே விடுது இல்லையா, அந்த ஒரு சக்தி வந்து பேபிக்கு எல்லாம் போயிடும். ஸோ கட்டாயம் 9ஆவது மாதத்துலேருந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்படி இருக்கிறதா நல்லது. இப்படி இருந்தால் தான் பேபியும் வந்து அது சுற்றி எல்லாம் வரும். இல்லை அதுவும் படுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ என்ன ஆகும்? சுகப்பிரசவம் சிசேரியன் தான் ஆகும். ஏன்னா இங்கே 15 சென்டிமீட்டர் வந்தால் தான் குழந்தை நார்மலாக பிறக்க முடியும். ஸோ அதனால் காலையில் நீங்கள் தூங்கி எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா வாக் பண்ணுங்கள், இல்லை நில்லுங்க, இல்லை சேரை பிடிச்சிட்டுருங்க. நிற்கிறனால குழந்தையோட தலை வந்து மெதுவாக கீழே தட்ட கர்ப்பப்பை வாய் வந்து உள்ளேருந்து திறக்க வரும். வெளியிலேருந்து திறக்கிறது கிடையாது, உள்ளேருந்து திறக்கணும். நம்ம ஜெல் வச்சா வெளியிலேருந்து திறக்கிறது அது செயற்கை. இயற்கை வந்து உள்ளேருந்து பேபியோட ஹெட்டு முட்டை உள்ளேருந்து சர்விக்ஸ் ஓப்பன் ஆகும். குழந்தைக்கு தலை கீழே இறங்கும், குழந்தைய சுற்றி அழகாக பிறக்க வரும். நம்ம படுத்துக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். அதனால் காலையில் 1 மணி நேரம், மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம், தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம். ஸோ இதை வந்து நிற்கிறீங்களோ இல்லை நடக்கிறீங்களோ அப்படி இருந்தீங்கன்னா பேபி வந்து சுகப்பிரசவம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே சிசேரியன் அவங்களுக்கு வீபேக் ஆகிறவங்களுக்கும் அதுதான் டிப்ஸ்.